தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். தமிழ் டெக் செய்திகள் 134வது எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நடக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களை பற்றி நம்ம அப்பப்போ டெக் நியூஸில் பேசிக்கிட்டே இருக்கோம். டெக் இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோலையுமே அந்த டெக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்றதை பற்றியும் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகள், அந்த கிவ்அவே பற்றின அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே அப்படி வீடியோ பார்க்க ஒன்றுனா சொல்கிறேன். ஸோ முதல் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் இந்த மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுடைய அஃபிஷியல் ஆப்ஸ் எல்லாம் உங்கள் மொபைலில் ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுங்கன்றது போல கேட்டிருக்காங்க. அதற்கு மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் வந்து யாரும் ஒத்துக்கல. இதன் காரணமாக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் நாங்கள் எங்களுடைய ஆப்ஸ் எல்லாம் எங்களுக்குன்னு ஒரு ஓன் பிளே ஸ்டோர் மாதிரி ஒரு ஆப் ஸ்டோர் வந்து வச்சுக்கிறோம். அந்த ஆப் ஸ்டோரையாச்சு நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க எல்லா ஃபோன்லையுமே அப்படின்றத போல கேட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் வந்து அஃபிஷியலான கவர்மெண்ட் ஆப்ஸ் ஒரு சிலதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்றத போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன? ஃபஸ்ட்டு, மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆப்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஃப்ளூயிடாக இல்லை. முதல்ல அதை இம்ப்ரூவ் பண்ணணும். ரெண்டாவது, இதை ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயம் இருக்குதா? என்ன அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்குமான்றது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது இன்றைக்கி தேதி வரைக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். ஸோ ரெண்டாவது நியூஸே வந்து பார்த்தீங்கன்னா சத்தியசோதனை நியூஸ் தான் சொல்லணும். இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. படங்கள் வந்து மக்களை எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அதே அளவுக்கு நெகட்டிவாக யோசிக்கிறதுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. அதாவது வந்து நமக்கு வெளிச்சத்துக்கு வந்தது அதில் ஒரு நியூஸ் இது. ஓகேவா? என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆர்மியில் இருந்திருக்கார். ஃபார்மர் ஆர்மி ஆஃபீஸர். அவர் ஆர்மியில் இருந்தவர், ஆஃபீஸர் கிடையாது, ஆர்மியில் இருந்தவர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒய்ஃப் மேலே அவருக்கு டவுட் அதிகமாக இருந்துகிட்டே இருந்த காரணத்தினால, நம்ம இப்போ பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் அவங்களுடைய 2 பசங்களை வந்து அவங்க அக்கா வீட்டுக்கெலாம் அனுப்பிச்சிட்டு இவங்க ஒய்ஃபை கொன்னுட்ருக்காரு. கொலை பண்ணி இந்த படத்தில் வர்ற மாதிரி சூக்ஷ்மதர்ஷினி, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் இந்த படங்கள்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, பாட்டாக கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு அதை எடுத்துகிட்டு போய் அரைச்சி அந்த மாதிரி வந்து இது பண்ணியிருக்காரு. டவுட் யாருக்கும் வரக்கூடாதுன்ற காரணத்தினால நம்ம திருஷ்யம் பார்த்தோம்ல, பாபநாசம், அந்த மாதிரி கிளைமேக்ஸில் வர மாதிரி சம்திங் ஏதாச்சும் ஒரு அனிமலை கொள்ளலான்னு சொல்லி ஒரு நாயை கொண்டு யாராச்சும் வந்து தப்பி தவறி என்ன ஸ்மெல் வருது, எந்த ரத்தம் அப்படி இப்படின்னு கேட்டால் கூட ஒரு நாய் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்றது போல கேம் பிளே பண்ணி கடைசியாக என்னடா பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவரே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, என் ஒய்ஃபை காணோன்ட்டு. போலீஸில் அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் விசாரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்க பண்ணக்கூடிய ட்ரில்ஸில் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இவர் தான் ஏதோ பண்ணியிருக்காருன்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணி கேட்கும்போது, ஆமாம் நான் தான் கொன்னேன் அப்படின்றது போல இவர் காரணத்தை ஒத்துக்கிட்டு இருக்காரு. This is the power of positive and negative influence. அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்கிறோம், நல்ல உள்ளங்கள், ஜஸ்ட் பி பாசிட்டிவ். என்ன யார் எதை பற்றி சொன்னாலும் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. ஜஸ்ட் மூவ் ஆன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் டெவலப் ஆகிறதுக்கு என்ன ஆகணுமோ அதை மட்டும் பாருங்கள். படமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், பாலிடிக்ஸாக இருந்தாலும் அதுதான். ஸோ அடுத்ததான் நத்திங் ஃபோனுடைய புது ஜென்ரேஷன் வரப்போகுதுன்றது போல் டீஸ் பண்ணிட்டாங்க. அது என்னன்றது பேரையும் சொல்லிட்டாங்க. 3A தான்ப்பா வரப்போகுது அப்படின்றது போல சொல்கிறாங்க. கூடவா இன்னொரு ஃபோன் வரப்போகுது, அது 3A ப்ளஸ்ஸா 3A ப்ரோவா அப்படின்றது போல கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. அதுவுமே மார்ச் 4ஆம் தேதி வரப்போகுது. இது MWCயில் அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ். இதில் ஸ்னாப்டிராகனுடைய 7 சீரிஸ் ப்ராசஸர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5000 mAh பேட்டரி. அந்த பின்பக்கமாக டிசைனில் கொஞ்சமாக மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத போல டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டீஸ் பண்ணுறாங்க. வேற லெவலில் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. நம்மளுடைய கால் பாயை பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ பாய் வேலை தான் பயங்கரமாக பார்க்குறாரு. ஸோ அடுத்ததாக வந்து IQOO 10R இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுன்றது போல கன்ஃபார்மாக வந்து பண்ணிட்டாங்க, நியோ 10R. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8S Gen 3 ப்ராசஸர், 6400 mAh பேட்டரி. ஸோ 2 விஷயங்கள் பெருசாக வந்துருக்கு. கேமராவும் கரெக்டாக கொடுத்து ப்ரைஸிங் கரெக்டாக வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன ப்ரோ இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் போடுறீங்கன்னு சொல்லி நம்மள திட்டுறீங்க இல்லையா? அதுக்கு நான் காரணம் கிடையாது. யூடியூப் தான் போடுவாங்க. நானும் ஒருத்தருக்காக சொல்லிட்டே இருப்பேன், நான் வீடியோ மட்டும் தான் பண்ணுறேன், மேலே வர அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப் போடுறதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட்டை ஷேர் பண்ணியிருந்தார். என்னென்னா, Un-skippable Ad. ஓகே, நம்மளும் பார்த்துருக்கோம். Un-skippable Ad ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் வந்துருக்கும், போயிடும் இல்லையா? ஆனால் 3 மணி நேரத்துக்கான Un-skippable Ad இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? எங்கே இருக்கும்? ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான் சொல்கிறீங்களா? நானும் அதான் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து ஆன்லைனில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு யூடியூப் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது நாங்கள் கொடுத்ததா இருக்காதுங்க, நீங்கள் ஏதாச்சும் ப்ளக்கினோ ஆட் பிளாக்கரோ இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒன்று போட்டிருந்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒரு பக்காக இருக்கலாமே தவிர நாங்கள் இந்த அளவுக்கெல்லாம் இன்னும் பிளான் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ ஏஐ வார் தொடங்கியாச்சு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த Deepseek AI பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. லான்ச் ஆனதுலேருந்து என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஷூட் பண்ணி உங்களுக்காக சுருக்கி இருக்கிறதுல ஒரு பெஸ்ட் வெர்ஷனாக நேற்று நாங்கள் அப்லோட் பண்ணி லைவ் பண்ணியிருப்போம். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் இன்புட்ஸ் என்னென்னலாம் வந்து கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கோம். உங்கள் ஃபீட்பேக்ஸும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் அந்த ஏஐ பற்றி எல்லாமே. அண்ட் இப்போ ஏன் இந்த நியூஸை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த Deepseek AI வந்து ஜஸ்ட் ட்ரெய்லர் தான்மா, சைனாலேருந்து இன்னும் நிறைய வரப்போகுது அப்படின்றது போல. இதுக்கு அடுத்ததே அலிபாபா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,
Qwen 2.5 Max அப்படின்றது போல இன்னொரு ஏஐ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது டீப்சீக்குக்கே தாதாடா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஐஎஸ்ஆர்ஓக்கு ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா அவங்களுடைய 100வது மிஷனை இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக குளோபலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் 2 to 3% வரைக்கும் ஐஎஸ்ஆர்ஓடைய பங்களிப்பும் இருக்கு. அதே போல் இப்போ அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா GSLV F15 NVS-02 அப்படின்ற பேரில் நம்ம லாஸ்ட் டைம் வந்து நாவிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 548 சேட்டலைட்டில் 433 சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்க்காக ஐஎஸ்ஆர்ஓ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ டிக்டாக் மூடிட்டாங்கோ இல்லை திரும்ப வந்துட்டாங்கோ அப்படின்ற நியூஸை பற்றியெல்லாம் பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்கை வந்து மைக்ரோசாஃப்ட் அக்வயர் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அமெரிக்கா கிட்ட ஜெமினி AI ChatGPT இருக்குது. இந்த சைடில் சைனா பார்த்தீங்கன்னா இப்போ கன் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து டீப்சீக்கு இப்போ கலக்கிட்டு இருக்குது. அப்போ இந்தியா கிட்ட என்னதான்ப்பா இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியோட கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்விட்டர்லேருந்து எல்லா இடத்துலையுமே நிறைய கிரியேட்டிவான விஷயங்கள் வந்துச்சு. சரி, இதற்கான ஒரு விடையா இப்போது இந்தியாவோட ஐடி மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளும் சீக்கிரமாக அதுவும் இந்த வருஷத்துக்குள்ளாவே நம்மளுடைய ஏஐயை வந்து கொண்டு வந்துடுவோம் அப்படின்றது போல சொல்கிறாங்க. இதற்காக ஒரு 6 பேர் கொண்ட ஒரு பெரிய டெவலப்பர் குழுவெல்லாம் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது போலையும் சொல்கிறாங்க. 18,000 GPU வச்சு நல்லா பவர்ஃபுல்லான ஒரு ஏஐயாவே இது இருக்கும் அப்படின்றத போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடா. இன்னொரு சைடில் பார்த்தா இந்த டீப்சீக் ஏஐலாம் வந்து யூஸ் பண்ணும்போது டேட்டாஸ் எல்லாம் வெளியில் போகிறத தவிர்க்கிறதுக்காக அது ஓப்பன் சோர்ஸ் தானே, அதனால நம்ம இந்தியன் சர்வர்லேயே வச்சு அதெல்லாம் வந்து ரன் பண்ணுறதுக்கும் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்றது போலையும் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னா 2 கான்ட்ராக்ஷன் இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு ஏஐ வருது அப்படின்னா எதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணோம், இல்லை இது இருக்குன்றதுக்காக யூஸ் பண்ணுமா, இதில் என்ன நடக்க போகுது எனக்கு புரியல. உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சா சொல்லுங்க. ஸோ அடுத்தது ஒரு அடேங்கப்பா நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 1 மணி நேரத்துக்கு மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ தான் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டுட்ருக்காங்க. வெறும் 2 மணி நேரத்தில் போகலாம்லாம் வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் 2 மணி நேரத்தில் போக முடியுமான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. அதுவே நமக்கு பெருசாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஃப்ளைட்லேயே போனால் கூட அதுவும் 2 hours இல்லை மேக்ஸிமம் 1 hour வச்சுக்கலாம். பட் பூம் Supersonic XB1 இது வந்து ஒரு சூப்பர்சோனிக் ஜெட் யூஎஸ்ல, ஓகேங்களா. இது என்ன ஸ்பீடில் போகும்னு பார்த்தீங்கன்னா மேக் 1.222 ஸ்பீடில் போச்சுன்னா 1385 km/h வேகத்தில் போகுமா 1 மணி நேரத்தில். நீங்கள் இதுவே வந்து மேக் 1.7 போச்சுன்னா 13,400 km 6.42 hours ட்ராவல் பண்ண முடியுமா. ஓகே, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ச்சர் ஏர்லைன் சொல்லி அவங்க ஃபியூச்சரில் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 64 பேர்லேருந்து 80 பேர் வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவில் நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறாங்க. கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும். காலையில் இருந்தால் மதியம் நியூயார்க்கு, திரும்ப நைட்டு ரிட்டர்னா இந்தியா, இப்படியே கலக்கலாம். காசு இருக்குது நமக்கு இல்லை, நம்ம எப்பயாச்சும் பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அடுத்த மிகப்பெரிய அடேங்கப்பா நியூஸ் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் சொல்லுவேன். ஏன்னா சைனா வந்து ஜஸ்ட்டு சீனாக்காரன்டா, சைனீஸ் ப்ராடக்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் தாண்டி டெக்னாலஜியில் அட்வான்ஸ்மெண்ட் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, நான் அதை திரும்ப சொல்ல விரும்பல. நம்ம நேற்று போட்ட வீடியோ நீங்கள் பாருங்கள், அது பாருங்க, பார்த்தா உங்களுக்கு புரியும். சரிங்களா, அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஆர்டிஃபிஷியல் சன்னை உருவாக்க ட்ரை பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ஓரளவுக்கு அச்சீவும் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 100 மில்லியன் டிகிரி செல்சியஸை மோர் தென் 1000+ செகண்ட்ஸ் வரைக்கும் அச்சீவ் பண்ணி நியூக்ளியர் ஃபியூஷன் மூலியமாக அது ஒரு பெரிய ரெக்கார்டும் வந்து பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய ரெவல்யூஷன். அதுவும் இது அவங்க இன்னும் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி லாங்காக பண்ண முடிஞ்சதுன்னா வேர்ல்டுக்கே ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறதா இல்லை ட்விஸ்ட் கொடுப்பாங்கன்னு சொல்கிறதா இல்லை சைனான்றதுனால தான் இந்த டவுட்டு. மற்ற கண்ட்ரீஸ்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அவங்க நமக்கெல்லாம் சாதிச்சு காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க பண்ணும்போது மொத்தமாக குளோபல் சுப்ரீம் பவர் நாங்கள் தாண்டா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம நியூக்ளியர் பிளான்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன். ஸோ இது க்ளீன் எனர்ஜிக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து இருக்கும். லெட்ஸ் see because China is doing in technology. ஸோ மண்டே நம்ம கிவ்அவே லைவ்ல வந்து யூடியூப்ல தனியாக, இன்ஸ்டாகிராமில் தனித்தனியாக வின்னரை வந்து செலக்ட் பண்ண ரேண்டமாக எப்படி டிரான்ஸ்பரண்டாக செலக்ட் பண்ணுறன்றது உங்கள் எல்லா கண்ணு மூலியம் வந்து காமிச்சு இல்லைங்களா. அதில் லேப்டாப்பாக வின் பண்ணவருக்கு மெயில் அனுப்பிச்சு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரா அப்படின்றதையும் நாங்கள் செக் பண்ணிட்டேன். சரிங்களா, என்னென்னலாம் ரூல்ஸ் சொன்னோமோ எல்லாத்தையுமே அவரும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. இப்போ ரெஸ்பான்ஸும் பண்ணி அவருடைய அட்ரஸும் வாங்கிட்டேன். ஸோ அவருக்கான கிவ்அவேவை நான் அனுப்பிச்சிடுவேன். முடிஞ்சதுன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு வீடியோ வாங்கி உங்களுக்கு ப்ரூஃப்க்கு வந்து காமிச்சிடுறேன். 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் செலக்ட் ஆன வின்னர்
நம்ம சொன்ன அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. அதனால அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கிவ்அவேவை, அதாவது கிவ்அவே வின்னரை நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ புது கிவ்அவே வின்னரை இப்போ நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். இதுவும் ரேண்டமாக தான் செலக்ட் பண்ண போகிறேன். அதே வீடியோ அதே ரூல்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த ஃபோனை கிவ்அவேல தருவேன். இவர் தான் அந்த வின்னர். ஸோ ரேண்டமாக செலக்ட் பண்ணதில் இவர் தான் வின் பண்ணியிருக்காரு. இவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஹோப்ஃபுல்லி இவராச்சு எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணியிருப்பாருன்னு நம்புறேன். பண்ணுறாரா என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி அடுத்த டெக் நியூஸில் இன்னொரு கிவ்அவே வின்னர் புதுசாக அனௌன்ஸ் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் அவங்களுக்காச்சும் போய் சேரட்டும். யாரோ ஒருத்தருக்கு தேவையானவங்களுக்கு கரெக்டான நபர்களுக்கு போய் சேரணும். அதுதான் என்னுடைய ஆசை.